இளையராஜானா யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் இளையராஜாவோட 75 இயர்ஸ் வந்து கண்டிப்பா எல்லாருமே செலிப்ரேட் பண்ற ஒரு விஷயம். லெஜெண்ட் இன் மியூசிக் மாஸ்ட்ரோ. அவர் பார்ன் ஜீனியஸ். எல்லார்கிட்டயும் நிறைய பட்டம்லாம் இருக்குது. மாஸ்ட்ரோன்னு ஒரு பட்டம் இருக்கு, அது அவரை தவிர வேற யாருக்கிட்டையும் கிடையாது. ராஜா சார் கிரேட். ரொம்ப பிடிக்கும் இளையராஜா பாட்டு. எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும், எங்க வீட்டிலும் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த உலகத்திலேயே இளையராஜா சாங்ஸ் கேட்காத ஆளும் இருக்க முடியாது, அவர் பாட்டை கேட்டு மழங்காத ஆளும் இருக்க முடியாது. அவரை பத்தி பேசுறதுக்கு ஐடியா இல்ல. அவர் தான் எனக்கு எல்லாமே. வேற என்ன சொல்றது? ஒரு மெலோடி சாங்ல வந்து அவர் அச்சிக்கிறதுக்கு ஆளு கிடையாது. இளையராஜா சார் வந்து சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அவருடைய சாங்ஸ் வந்து ஒரு தெய்வீக ராகம் மாதிரி அமைஞ்சிருக்கும். இளையராஜா என்ற சொல் இசையின் மையம். அவர் இல்லாம நாங்க இல்ல. அவரை பாட்டை கேட்டு தான் நாங்க எல்லாமே வளர்ந்தோம். ஒவ்வொரு நொடியும் தூங்கும் போதும் எல்லா செயலும் போதும் அவரை பாட்டை பாடிட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப பிடித்தமான ஒரு உலக இசையமைப்பாளர் இளையராஜா சார் ஒருவர். அவர் இசையில பாட எனக்கு ஆசையா இருக்கு. எல்லாரும் வந்து டிஜிட்டல் மியூசிக் யூஸ் பண்றாங்க. இப்ப வரைக்கும் அவர் மட்டும் தான் வந்து அவரோட சொந்த திறமையால போறாருன்னு நினைக்கிறேன். சினிஃபீல்ட்ல வந்து அவரோட வளர்ந்த காலத்துல இருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப வருஷமா இருக்கிறது இளையராஜா மட்டும்தான், வேற யாரும் இல்லை. நைட் தூங்குறப்ப மெலோடி சாங்ஸ் எல்லாமே கேட்டா தூக்கம் வந்துடும். தூங்கும் போதும் கேட்டே தான் தூங்குறது. பாட்டு ஆஃப் பண்ண மனசு வராது. தூக்கத்திலையும் காதுகள் இளையராஜா பாடலில கேட்டுக்கொண்டுதான் இருக்கும். ஃபீலிங், அதாவது பசி இல்ல, தூக்கம் இல்ல, எந்த டைம்னாலும் அந்த பாட்டு தான். அதுவும் ஒன்ன நினைச்ச பாட்டு படிச்சேன், அந்த பாட்டு இல்லாம நான் இல்ல. அதுதான், வேற என்ன சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாதுங்க. இளையராஜா சாங்ன்றது என்ன, நம்மளாம் வந்து இன்னைக்கு வந்த காலம். எப்பவுமே ரொம்ப சோகமா தனிமையில இருக்கும்போது அவர் சாங் கேட்க தோணும். டிராவலிங் டைம்ல கேட்க தோணும். நல்லா இருக்கும் அவர் சாங்லாம். திடீர்னு கேட்டா அவரோட சாங் எல்லாமே தான் பிடிக்கும். திடீர்னு கேட்டீங்கன்னா தென்றல் வந்து தீண்டும் போது அந்த சாங் சொல்லலாம். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல நல்லா இனிமையா இருக்கும். அதோட வந்து பாத்தீங்கன்னா அவரோட மியூசிக் கேட்டுனே இருக்கலாம். இனிமையா இருக்கும். டென்ஷன் இருக்காது. டென்ஷன் வந்தாலும் கவலையை மறந்துட்டு ஆனந்தமா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சாங் அவருக்கு பாடலாம். அப்படியே ராத்திரி 7-8 மணி மேல அவர் சாங்கை கேட்டாலே போதும். வீட்டுல சண்டை போட்டு வந்தா கூட பொண்டாட்டி இருந்த பாட்டை கேட்டா அப்படியே அமைதியா அப்படியே போயிட்டே இருக்கும் அவரோட சாங். நைட் எவ்வளோ படத்தை ரொம்ப விரும்பி கேட்பேன் நான். அப்பதான் தூக்கமே வரும். எனக்கு மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். முக்கியமா எஸ்பி கூட ஜாயின் பண்ணி பண்ணதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல். தளபதி படத்துல வந்து ரஜினிக்கு பண்ணது பாட்டு இன்னும் நல்லா இருக்கும். நைட்டு 9 மணில இருந்து நைட்டு 11-12 மணி வரையும் இளையராஜா சாங் கேட்டுன்னு தான் படுக்கிறது எல்லாருக்குமே. தமிழ்நாடு ஃபுல்லாவே அவரு பிடிக்காத ஆளே கிடையாது. பொதுவாக இளையராஜா சாங்ஸ் வந்து நைட்டு தூங்கும் போது, அதாவது எப்படி தலகாணி இல்லாமல் தூங்க முடியும், அந்த மாதிரி வந்து அவரோட சாங்ஸ் இல்லாமல் தூங்க முடியாது. மேக்ஸிமம் அந்த ஹெட்ஃபோனை லைக் பண்ண ஆரம்பிக்கிறது இளையராஜா சாங் மூலம் மட்டுமே. அந்த ஹெட்ஃபோனில் ரொம்ப லைக் பண்ணுவோம். நான் துக்கமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப பக்கத்துணையாகவும் ரொம்ப ட்ரீட்மெண்டாகவும், ஒரு அடிபட்டா மருந்து எப்படி தடவுமோ அந்த மாதிரி அவர் சாங்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே எனக்கு வந்து உறுதுணையா இருக்குது. எப்ப போட்டாலும் கேட்போம். எப்ப போட்டாலும் அது ஒரு நிமிஷம் வந்து திரும்பி பார்ப்போம். எந்தெந்த நேரம்லாம் கிடையாது. எங்கெங்க எப்பப்போ கேட்கறோமோ அது. சில டைம்ல அந்த நைட்ல கேட்டு படுக்கும் போது ரொம்ப சுகமா இருக்கும். மைண்டே வந்து ரிலாக்ஸா இருக்கும். எந்த அளவுக்கு கலந்துருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லைஃப்ல எந்த சுச்சுவேஷன், சந்தோஷமா இருக்கும் போதும் சரி, சோகமா இருக்கும் போதும் சரி, ஹாப்பி, என்ன மூடா இருந்தாலும் வந்து இளையராஜா சாங்கோட நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு லைஃப் பாண்டிங்கான ஒரு விஷயம் வந்து இளையராஜா. கண்டிப்பா 75 இயர்ஸ் மட்டும் இல்ல, 100th இயர் இந்த மாதிரி இளையராஜா வந்து செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ராகம் வந்து மென்மையான குரல். இந்த ராகம் வந்து வேற யாருக்கும் வராது. எவ்வளவு பேர் வந்தாலும் அந்த ராகத்தை யாரும் ஈடு செய்ய முடியாது. சந்தோஷம், துக்கம் எல்லாத்துலயுமே சாங் கேட்டு நம்மளும் பங்கேற்றுக்கலாம். அவரோட சாங் வந்து ஹெட்செட் நான் காதுல வச்சா போதும், 24 hours அவர் சாங் கேட்டுனே இருப்பேன் நான். அந்த மாதிரி இருக்கு அவரோட சாங். எப்பயுமே டிராவலிங், வீட்டில் இருக்கும்போது டிவியில் எப்பயுமே எல்லா டைமும் கேட்பேன். வீட்டுக்கு வாசப்படி வேணும், அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அவரோட பாட்டு எல்லா பாட்டும் பிடிக்கும். நம்மளும் ஃபுல் டைம் கையில் மொபைல் தான் இருக்கிறேன். வேலைக்கு நிற்கும்போதும் கேட்டுடுவேன் ஹெட்செட் போட்டு. எல்லாரும் இப்படி தான். கடையிலே மொத்தமாக நாங்கள் 4 பேர் இருக்கு. 4 பேர் தான் பாட்டு தான் இளையராஜா பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். எப்படி சொல்றது, கண்ணம்மா சாங்லேருந்து நல்லா இருக்கும். கண்ணம்மா அந்த சாங் கூட நல்லா தான் இருக்கும். நல்லா சாதாரணமா ஒரு மியூசிக் வச்சிருப்போம். ஒரு கிராமத்தோட சாங் பாட்டு தான் இருந்தாலும் அதோட ஃப்ளூட் வந்து கேட்கும் போது அவ்வளோ நல்லா இருக்கும். இசை கேட்கணும் போல, இன்னும் கேட்டுனே இருக்கணும் போல இருக்குது அவருது. அதாவது ஒரு மொக்க படத்தை வந்து ஒரு ஹிட் படமாக்கிறாரு அவரு. அவர்கிட்ட தான் எனக்கு பிடிச்ச ஒரு பிளஸ் பாயிண்ட். எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த 80sல வந்தது, 77, 80s அன்னக்கிளி, அப்புறம் புன்னகை மன்னன், லைக் தளபதி, அந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதம்னா அதெல்லாம் சேலஞ்சே இல்லை. எவர் லாஸ்டிங் சாங்ஸ். அந்த சாங்ஸ் வந்து இட்ஸ் நெவர் எவர். அது வந்து மறக்க மாட்டாங்க யாருமே. அது எந்த காலத்திலையும் இன்னொரு 20 வருஷம் போனா கூட அதை பாக்குறதுக்கு எல்லாருக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். கேட்டாலும் சுகமா இருக்கும் ராத்திரி. அவரோட சாங்க கேட்கறதுக்கு நிறைய ரசிகர் இருக்காங்களோ. நான் அவரோட சாங்க ரசிக்கிறேன். எல்லா நேரத்திலும் கேட்குற மாதிரி பாடல் தான் இளையராஜா அமைச்சிருக்காரு, இன்னும் அமைச்சிட்டு இருக்காரு. இனிமேலும் கடந்து வந்த பாதை மாதிரியே மறுபடியும் அமைச்சிட்டு போனால் நல்லா இருக்கும்னு ரசிகர்கள் விரும்புகிறோம்.